ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து 2 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்புறம் பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். வீட்டில் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஆயிலும் உப்பு மட்டும் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஜாஸ்தி விட்டுட்டிங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி மாவு தேய்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்குமே, கையில் ஒட்டாமல் இருக்கிற வரைக்குமே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்துகிட்டு நான் வந்து மேலே ஃபுல்லாகவே அதை போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். அதுக்கு வந்து மேலே வந்து ஒரு கிளாத்து இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட்டு ஏதாவது பவுல் ஏதாவது எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து 300 கிராம் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன்னு. இதை வந்து நான் மிக்சியில் இப்போ போட்டுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு பீஸ் பீஸாக குட்டி குட்டியாக அழகாக. இது கூட வந்து 2 கைப்பிடி வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக. அது அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து நல்லா நிறையவே கொத்தமல்லி இலை, ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு கைப்பிடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் விட்டுருக்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கைட்டே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நிறைய வந்து சிக்கன் தனியாக அந்த வெஜிடபிள்ஸ் தனியானு தெரியக்கூடாது. எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடணும், தனித்தனியாக தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், சீக்கிரமாக வந்து இதை வந்து பிசைஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் ஆனியன் நம்ம சேர்த்துக்கிறதுனால வந்து வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அதனால் தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால இது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்து மோமோஸ் செய்ய ரெடி பண்ணிடணும். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு மைதா மாவு வந்து. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு வாட்டி. நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து 2 உருண்டை நான் எடுத்துக்கிறேன். செஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி மொத்தமாகவுமே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து மைதா மாவு சேர்த்துடலாம். மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சப்பாத்தி மாதிரி. அப்போ தான் வந்து கீழே வந்து ஒட்டாது, அந்த சப்பாத்தி கட்டையிலலாம் வந்து ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அதே சைஸில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரே மாதிரி மோமோஸ் வந்து ஒரே மாதிரி ஷேப் வருங்கிறதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டு ஈஸியாக வந்துடும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இந்த மாதிரி கட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து என்னென்னா, கொஞ்சம் வந்து அந்த சப்பாத்தியை வந்து மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாகுது. மைதா மாவு வந்து ரப்பர் மாதிரி சுருங்கும் இல்லையா. பாருங்கள், இந்த சப்பாத்தி வந்து எவ்வளோ அகலம் வந்திருக்குது பாருங்கள். நம்மளோட நுனி விரல்லேருந்து உள்ளங்கைக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்திருக்குது. இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம வந்து கீழே வச்சுட்டு பண்ணாலுமே கரெக்டாக தான் வரும். சப்பாத்தி கட்டை மேலேயே இந்த மாதிரி வச்சுட்டு ஒன்று ஒன்றா கூட பண்ணிடலாம். மொத்தமும் அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம வந்து இது மாதிரி ஃபோல்டிங் பண்ணி மேலே வந்து இப்படி நம்ம மொத்தமாக அப்படி சேர்த்துக்கிட்டே வரணும். பாருங்கள், வெளியில் வந்து அந்த உள்ளே வச்சுருக்க சிக்கன் வந்து தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி இப்படி திருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட மோமோஸ் வந்து டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்ப இன்னொரு வாட்டி ஃபாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கையில் கூட எடுத்துகிட்டு நம்ம பெருவிரல்ட்டு வந்து அந்த மசாலா வந்து அந்த மசாலாவில் அந்த சிக்கன் வந்து நம்ம வந்து ஒரு விரல்ட்டே இப்படி உள்ளே தள்ளிகிட்டே வந்து நம்ம மேலே வந்து அந்த மாவை மொத்தமாக பிடிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று காட்டுறோம் பாருங்கள். அதுவும் அதே மாதிரி தான், சேம் ரொம்ப ஈஸியாக தான் வந்துடும். ரொம்ப வந்து கஷ்டம்லாம் இல்லை. பாருங்கள், டக்குன்னு ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலாக வீட்டில் குக்கர் யூஸ் பண்ணுவோம்ல, இட்லி குக்கர், அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குக்கர் இல்லைன்னா நார்மல் எப்படி நீங்கள் டெய்லி இட்லி செய்வீங்களோ, எந்த பாத்திரத்தில் செய்வீங்களோ அதே எடுத்துக்கலாம். அதே எடுத்துகிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதில் ஒரு 20-25 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு மோமோஸ் வந்து 20-25 நிமிஷம் வேக வச்சா தான் உள்ள சிக்கன் வந்து வேகும். அப்புறம் வந்து சிக்கன் கூட வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்குறேன் இல்லையா. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலன்னா கூட வீட்டில் இருக்கிற தக்காளி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இட்லி பிளேட்டில் வந்து நான் வந்து
ஆயில் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஆயில் போட்டுட்டு அதில் வந்து ஒவ்வொரு மோமோஸாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் அடியிலோடது மட்டும் நான் விட்டுருக்குறேன் வந்து, ஏன்னா அதில் வந்து தண்ணி போயிடக்கூடாது, கீழே அடியிலோடது மட்டும். அதனால் அதை மட்டும் விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளேயும் நம்ம சட்னி செஞ்சிடலாம். மோமோஸ்க்குள்ள சட்னி வாங்க. அதில் பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சம் சூட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தண்ணியில் அதுக்கப்புறமா 8 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன், 4 காஷ்மீரிக் மிளகாய் போட்டிருக்கேன், கலருக்கு தான் அது வந்து. அப்புறமா 3 இது வந்து ஆப்பிள் டொமேட்டோ போட்டிருக்கிறேன், ஆப்பிள் தக்காளி அது வந்து ஒரு 3 போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். அது கூடவே நான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இஞ்சி வந்து கொஞ்சம் வச்சு பீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 10-12 பூண்டு பல்லும் போட்டிருக்கேன், சேர்த்து வேக விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து தோல் வந்து உரிச்சிடணும். நம்ம தக்காளிக்கு உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு அடிச்சுக்கணும். அதே தண்ணியை கூட நம்ம விட்டுக்கலாம், தேவைன்னா வேக வச்ச தண்ணியை கூட விட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறமா வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில், ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற டொமேட்டோ சாஸை வந்து எடுத்து ஊற்றிடலாம். எடுத்து ஊற்றிட்டு வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து சோயா சாஸ் விட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் விடுறேன். 1 ஸ்பூன் வந்து வினிகர் விட்டுக்கிறேன். இப்போ இதை சட்னிக்கு வந்து நாட்டு தக்காளியும் யூஸ் பண்ணலாம். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா வினிகர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க, உப்பு வந்து ஜாஸ்தியாகிடும். அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 6-7 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து ரெடி ஆயிரும் மோமோஸ் சட்னி. பாருங்கள், நல்லா காரமாக சூப்பராக மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மோமோஸ் வித் மோமோஸ் சட்னி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.